எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அதர்ஸ் படத்துக்கு கிடைச்சிருக்கு சோஃபார். ஸோ மேலும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் எங்களோட எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் வந்துட்டு இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு வி காட் வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. படம் பார்க்காத ஆளுங்க எல்லாரும் போய் அதர்ஸ் படம் பாருங்க. அபின் சாரோட புது படம், அப்புறம் இன்னொரு ஆதித்யா மாதவ் அவங்களோட டெபியூ, கௌரி, மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம். எங்க படத்துக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க பிரஸ் அண்ட் மீடியா. எஸ்பெஷலி நேத்திலேருந்து உங்க சைட்லேருந்து கிடைச்சிருக்கிற சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ட்விட்டர்லயா இருக்கட்டும், மீடியா சேனல்ஸா இருக்கட்டும், சேட்டலைட், இன் எவ்ரி பிளாட்ஃபார்ம் நீங்க எங்க படத்தை ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல தான் காட்டியிருக்கீங்க. பிளஸ் நேத்திக்கு நடந்த இன்சிடென்ட்டையும் கரெக்டா நிஜம் என்ன அதுதான் நீங்க போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல். இது எப்பவுமே டு ஸ்டாண்ட் வித் வாட்ஸ் ரைட் அண்ட் எந்த மாதிரியும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் யூ ஹேவ் பிரஸ் அண்ட் மீடியா ஹேஸ் ரியலி என்ன சொல்றது, உங்க ரிப்போர்ட்டிங்ல அது காட்டியிருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். எங்க படம் இந்த ஷோஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருந்தது அமங் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி. நேற்றுக்கு ப்ரெஸ் ஷோ முடிச்சிட்டும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சிட்டும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் எங்க படத்துல அந்த ஒரு கண்டென்ட் இருக்கு, இது பேசக்கூடிய வேண்டிய ஒரு கண்டென்ட். இந்த கதை எல்லார் மக்களுக்கும் ரீச் ஆகணும். அந்த வி ஆர் கான்ஃபிடென்ட் வித் த ஃபிலிம். அது இன்னும் ஓடிடியில வர வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணாம நீங்க பார்த்தவங்க எல்லாரும் உங்க பிரஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்ல உண்மையான ரிவ்யூ கொடுத்து இன்னும் ஆடியன்ஸஸை தியேட்டர்ல கூப்பிடுங்க. பிகாஸ் ஒரு த்ரில்லர் படமாவும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு நல்ல மெசேஜும் இருக்கிற படம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வில் கண்டினியூ டு பி வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. வந்திருக்கிற அனைத்து பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொண்டு போய் சேர்க்கிற மக்கள்கிட்ட மீடியா தான், ப்ரெஸ் தான். பட் இருந்தாலும் நேற்று ஒரு இண்டிவிஜுவல் தப்பான ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ என்னோட சப்போர்ட் என்றைக்குமே கௌரிக்கு தான் இருக்கும், என்ன தான் நான் சைலண்டாக இருந்தாலும், ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஐ லைக் டு apologize publicly. I've already apologized to Gauri before. I'd like to apologize to all the people who thought my silence meant I approved his statement. அப்படி கிடையாது. அவங்க இன்டரப்ட் பண்ண வேணான்ற ஒரு விஷயத்தினால ஐ வாஸ் வெரி கிளியர். ஐ வாண்டட் ஹர் டு ஹேவ் த ஸ்பேஸ். அண்ட் எனக்கு பயம்லாம் இல்லை பேசுறதுக்கு. நான் கண்டிப்பாக தைரியமாக பேசுவேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் ஹர். ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் கௌரி. அண்ட் டு த மூவி, நான் ஒரு டெபியூட்டன்ட். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு வாரம் உங்கள் எல்லாரையும் நான் இப்போ தான் ப்ரெஸ் முன்னாடி நிற்கிறேன். ஸோ எனக்கு அங்கங்கே நர்வஸ் மூமெண்ட்ஸ், ஸ்டட்டர் ஆகிற மூமெண்ட்ஸ், ஃப்ரீஸ் ஆகிற மூமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், பல லட்சம் பேர்கிட்ட போய் சேருது. ஸோ ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர் நான் என்ன சொல்கிறேங்கிறது. அதர்ஸ் இஸ் அ மெடிக்கல் கிரைம் த்ரில்லர். நான் அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். டெபியூட்டன்ட். இது ஒரு யூனிக்கான ஒரு கிரைம் த்ரில்லர். கண்டிப்பாக தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எல்லாரும் ஒரு புது டைரக்டர், ஒரு புது ஹீரோ, புது கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெஷ் டீம். வி வாண்ட் டு கிவ் சம்திங் யூனிக் டு தி ஆடியன்ஸ். கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. ஆக்சுவலி நான் வந்து மூவி பற்றி மட்டும் பேசுகிற ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி நேற்று விஷயத்தை பற்றி இங்கே நான் எதையும் பேசலை. பட் ஓகே, ஆப்வியஸ்லி இப்போ எல்லாருமே பேசின ஒரு விஷயத்தை வச்சு பேசும்போது நானும் அதை பற்றி பேசணுங்கிற ஒரு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜைஸ் வந்துட்டு என்னோட சைட்லேருந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேற்று நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆக்சுவலி தவிர்த்திருக்கலாம். ஸோ ஆக்சுவலி அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்னோட சைடில் இருக்குது. இப்போ நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி வந்துட்டு நிறைய பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் அந்த அன்கண்டிஷனல் அப்பாலஜைஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க வந்துட்டு என்னால் ரியாக்ட் பண்ண முடியல ஜஸ்ட் பிகாஸ் நானே வந்து ஒரு ஷாக்கில் தான் இருந்தேன். ஸோ எனக்குமே வந்து ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து புதுசு தான். ஸோ மேபி ஒரு 2 or 3 ப்ரெஸ் மீட்ஸ் தான் நான் அட்டென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ டக்குன்னு வந்து வரும்போது
நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓகே இது நம்மளும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட் சைடில் இப்போ கௌரி வந்துட்டு பேசும்போது ஆப்போசிட் சைட்ல இருந்து அந்த பர்சன் வந்துட்டு பேசுறதுக்கே விடலை. ஸோ அதில் நானுமே வந்துட்டு அந்த நேரம் இன்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்துட்டு அது எந்த மாதிரி அது எஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு நானும் ஒரு ஸ்டக்காக இருக்கிற ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு ஷூட் அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிச்சு. ஸோ அதனால கூட வந்துட்டு அது எங்களை தப்பாக எடுத்திருக்கலாம். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா இப்போ நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாத விஷயம்னால வந்துட்டு என்னோட கேரக்டரை வந்துட்டு தப்பா யாரும் எடுத்துக்க கூடாதுங்கிறத நான் பதிவுபடுத்துறேன். பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல திடீர்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டக்கான பிளேஸ்ல தான் நான் வந்துட்டு நின்றுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் நான் வந்து இதை பத்தி யோசிச்சுட்டு ஓகே நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது எனக்குள்ள வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் வந்த போது நானே வந்துட்டு நேற்று நைட் வந்துட்டு ஒரு என்னோட ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நானுமே வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி ஸ்டாண்ட் வித் கௌரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஈவெண்ட்ஸில் இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு படத்தை பற்றி பேசுகிறத தவிர மற்ற அவுட் ஆஃப் த பர்சன் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா எல்லாருக்குமே, ஏன்னா ஒரு டைரக்டரை நம்பி தான் வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக உள்ளே வர்றாங்க. ஸோ அவங்கள டேக் கேர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு டைரக்டருக்கு இருக்குது. பட் எனக்கு நேற்று முடியாததுக்கு ரீசன் வந்துட்டு நான் சொன்னது அந்த எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ப்ரெஸ்ஸில் ஃபேஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததே தவிர நான் எப்போவுமே வந்துட்டு என்னோட ஆர்டிஸ்ட்டை நான் கம்ஃபர்ட்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுலேயும் நான் வந்து ஸ்ட்ராங்காக பதிவுபடுத்தணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நான் உமனை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட படத்தில் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா என்னோட படத்தில் வந்துட்டு எந்த உமனும் வந்துட்டு சும்மா ஒரு கிளீஷே ஒரு ரோலுக்காக யாருமே வரல. ஸோ நான் இப்போ கௌரியா இருந்தாலும் அஞ்சுவா இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்களோட டேலண்டை பற்றி நான் அவங்களோட டேலண்டை பிலீவ் பண்ணி தான் நான் ஆக்சுவலி வந்துட்டு அவங்கள எல்லாருமே வந்துட்டு என்னோட ப்ராஜெக்டில் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து ஃபைனலி ஹாப்பி தான். என்னோட ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு தே ஆர் லைக் மை கிட்ஸ். ஓகே, they are like my children. ஸோ ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வந்துட்டு லைக் ஏ ஃபாதர் அண்ட் மதர். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்களோட சில்ட்ரனா நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும்.